அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனுக்கு உண்டான மிகப்பெரிய எதிர்பார்த்த நாள் நேற்று தான். நிறைய மாணவர்கள் அதிகமாக மார்க் எடுத்தவங்க கொஞ்சம் சைலண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நிறைய பேர் எதிர்பார்ப்பதை விட நிறைய மாணவர்கள் உள்ளே வந்ததையும் அதிக மாணவர்கள் நிறைய மார்க் எடுத்ததையும் பார்த்து பயங்கர ஷாக்கு. இன்னும் நானே அதுலேருந்து வெளியில் வரலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒவ்வொரு டேட்டா உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல், சரிங்களா? இந்த வீடியோவில் ஒரு தெரியாத உங்களுக்கு ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். அது எதுவானு தெரியாது, சரி, ரைட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு மார்னிங் 10 o'clock சொல்லிட்டாங்க. ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சீட் மேட்ரிக்ஸ் இருக்கும். நிறைய பழைய வீடியோகளில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் கல்லூரிகளாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை பிடிஎஸ் கேட்டகரியில் இருக்கிற கல்லூரிகளாக இருக்கட்டும், எவ்வளோ இடங்கள் இருக்குன்ற நிறைய புள்ளி விவரங்கள் அடுத்து போல வருஷம் எடுத்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்றத பார்க்குறோம். புது கல்லூரிகளை பற்றி இப்போ எந்த ஐடியாவும் இல்லை. சார், சீட் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு, ஓகே. அதை பற்றி நம்ம சில ஐடியாஸ் வச்சுக்கலாம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட் நான் என்ன சார் பண்ணணும் அந்த பாயிண்ட் இதில் கிளியராக சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு லாகின் ஜென்ரேட் ஆகும், சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜும் ஓப்பன் ஆகும், சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 500 ரூபாய் பணம் கட்டணும், சரிங்களா? அதே போல் அதே லாகின்குள்ளே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 1500 ரூபாய். அந்த 3 ஆப்ஷன் காமிக்கும். கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் செலக்ட் பண்ணால் எந்த பணமும் கிடைக்க தேவையில்லை. அதே ஆப்ஷனில் என்ன இருக்கும்? நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஒரு 500 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இது மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1000 ரூபாய் கட்டுற மாதிரி. இது வேறு லாகின். எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அதுக்கு ரெலவெண்டான கல்லூரிகள் உங்களுடைய சாய்ஸில் எனேபிள் ஆகும். சொல்லப்போனால் சிஎம்சி வெள்ளூர் உங்களுடைய ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க 2 சீட் எடுக்கணுமா, அந்த 1 லட்ச ரூபாய் கட்டினா தான் அந்த காலேஜ் உங்களுக்கு காமிக்கும், சரிங்களா? இதுதான் லாஜிக். ஸோ ரைட், ஷெட்யூல் ஆஃப் ஈவெண்ட்ஸில் 21 27 6 நாட்கள் டைம் இருக்குது. 1 2 3 4 7 நாட்கள் டைம் இருக்குது. நிதானமாக பொறுமையாக எடுத்து ஒரு நல்ல நேரம் பார்த்து, சரிங்களா? உங்களுக்கு ராசியான நேரம், நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்து, என்னோடய மாணவர்கள் எல்லாரும் நல்ல நேரத்தை பார்க்குறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த டைமில் சார் நான் ஓப்பன் ஆன அடுத்த மேக்ஸிமம் 2 மினிட்ஸில் நான் சாய்ஸ் செலக்ட் முடிச்சிடுறேன் சார் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட்டு சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணால் முதல்ல சீட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த யதார்த்தமான இருக்கிறவங்களுக்கு இதை சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. மெதுவாக இந்த 6 நாட்களுக்குள்ளே நீங்கள் ஸ்பேஸ் எடுத்து உங்களுடைய சாய்ஸை ரிலாக்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் செலெக்ஷன் கொடுக்க போகிறேன், சரிங்களா? அதை நீங்கள் ஒருவேளை திருச்சி ரீஜனாக இருக்கீங்கன்னா ஒரு மாதிரி செலக்ட் பண்ணலாம், கோயம்புத்தூர் ரீஜன்னா ஒரு மாதிரி செலக்ட் பண்ணலாம், சென்னை ரீஜனாக ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரே ஒரு சாய்ஸ் ஆர்டர், இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மை சாய்ஸ் ஆர்டர், அதை கொடுக்குறேன். உங்களுக்கு ஏற்ற போல் அதை மாடிஃபை பண்ணி கூட சாய்ஸஸ் போகலாம், ரைட்? ஓகே. அதே போல் சீட் அலாட்மெண்ட் 28ஆம் தேதி, 27ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் லாக் பண்ணுறீங்களோ லாக் பண்ணலையோ ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், சரிங்களா? ஒன்ஸ் பிஃபோர் தட் அதில் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப லாக் ஓப்பன் பண்ண நம்ம இன்ஜினியரிங்கில் டிஎம்சி சென்டரில் போயிட்டு, சார் ஓப்பன் பண்ணி விடுங்க சார், எனக்கு தெரியாமல் ஒருத்தர் பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிட்டார் சார், நீங்கள் பண்ணி விடுங்க சார்னு சொன்னாலும் அங்கே பண்ண மாட்டாங்க. டிஎன் மெடிக்கல் செலக்டில் ஃபோனில் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாலும் எதுவும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இட் இஸ் யுவர்ஸ். ஈவன் தோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளைக்கு காலையில் லாகின் பண்ணும்போது உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டு எதுவுமே வேலை செய்யாது. உங்களை பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போது ரீசெட் பண்ணுறீங்க, பாஸ்வேர்டை பத்திரமா வச்சுக்கிறீங்க, அதை லாகின் பண்ணி உங்களுடைய சாய்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றி நிறைய பெரிய புரிதல் இல்லை, நமக்கு ஃபீஸ் கட்டுறதுல எதுவும் பிரச்சனை தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப நம்பிக்கையான நிறைய அனாலிட்டிக்கல் பார்க்குற ஒரு பர்சனை நம்பி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நம்பிக்கையால் இருக்கிறது நல்லது, ரைட்? சீட் அலாட்மெண்ட் 28ஆம் தேதி, ப்ரொஃபஷனல் அலாட் 23 சொல்கிறாங்க. அப்போனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக எம்சிசியில் என்ன பண்ணுவோன்னா டேரெக்டாக ப்ரொஃபஷனல் ரிசல்ட்னு ஒரு நாள் கொடுப்பாங்க. இதில் ஏதாவது கிரீவன்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு மெயில் போடுங்கன்னு சொல்லி எம்சிசி சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இந்த ரிசல்ட்டில் உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லலான்ற மாதிரி ஒரு நாள் கொடுத்துருக்குறாங்க. ஃபைனல் 30ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். சரி, ஓகே. ஸோ உங்களோட அலாட்மெண்ட் லெட்டர் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேரல் டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஃப்ளோ ஆஃப் மூவ்மெண்ட், போகலாமா வேணாமா, எங்கே போகணும், ஏது வரணும், இதை பார்த்து எல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ டைமிங் டேட் எல்லாம் சொல்லிட்டேன். 5ஆம் தேதி வரையும் டைம், ஈவினிங் 5 மணிக்குள்ளே ஒருவேளை அந்த கல்லூரியும் இதுவும் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே ஆப்ஷன், இன்க்ளூடிங் என்ஆர்ஐ கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் என்ஆர்ஐ எலிஜிபிள் லிஸ்ட்டில் பேர் இருந்தால் என்ஆர்ஐயோட சீட்டையும் உங்களுக்கு ஷோ பண்ணும், சரிங்களா? மைனாரிட்டி
கிறிஸ்டின் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, அப்புறம் மலையாள மைனாரிட்டி எல்லா மாணவர்களுக்குமே அவங்கவுங்க அப்ரோபியேட் கல்லூரியை பற்றி கண்டிப்பாக இதில் மேனேஜ்மெண்ட் காமிக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு எனி மார்க் எல்லாருக்குமே வந்து ஸ்ரீ மூகாம்பிகா மெடிக்கல் காலேஜ் காமிக்காது. ஒரு மலையாள மைனாரிட்டி மெரிஜில் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் காமிப்பாங்க. அன்லெஸ் சீட் மேட்ரிக்ஸில் ஸ்ரீ மூகாம்பிகையிலும் ஜென்ரல் சீட் ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் காமிக்கும். சரிங்களா? அதே மாதிரி மைனாரிட்டி எலிஜிபிள் லிஸ்ட்டில் பேர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் மைனாரிட்டி கல்லூரிகளை காமிக்கும்ன்றதை மறந்துடாதீங்க. சரிங்களா? பி அவர். அடுத்து ஜென்ரலாக அவங்க நிறைய சொல்ல விரும்பல, இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 500, கவர்மெண்ட் கோட்டா 1000 சொல்லிட்டேன். அப்புறமேலே உங்களுடைய வில்லிங்னஸ்ஸு பார்ட்டிசிபேஷன் பண்ண போகிறதும் கவர்மெண்ட் கல்லூரிகளாக இருந்தால் மட்டும் பணம் கட்ட தேவையில்லை. கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னா 30,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். இதில் ஒன்லி எஸ்சி எஸ்டி ஆர் கன்வெர்டட் கிறிஸ்டின் 2,50,000 கம்மியாக நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களுடைய சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த 30,000 கட்ட தேவையில்லை. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் வந்து என்ஆர்ஐ கோட்டாக்கு என்ஆர்ஐ கேட்டகரி மைனாரிட்டி எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஜாயின் பண்ண போகிறீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. டெபாசிட் உங்களுக்கு எஸ்சி எஸ்சிஏ அண்டு பிசி கன்வெர்டட் கிறிஸ்டின் இவங்கெல்லாம் கட்ட தேவையில்லை. டெபாசிட் கட்டாமல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஈவன் டூ அலாட்மெண்ட் வந்த பிறகு கூட பணம் கட்டாமல் கூட அலாட்மெண்ட் டெவலப் பண்ண சொல்லுவாங்க. பட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 1,00,000 ரூபா கட்டணும். 1,00,000 ரூபா வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் தப்பு பண்ணீங்க, போல வரலாம், டெபாசிட் பிடிங்கிடுவாங்க. அதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும். இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு என்ன அப்ளிகபிள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தேவையானது மட்டும்தான் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்ல பொறுத்தவரைக்கும் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் இல்லை. எக்ஸப்ட் பிடிஎஸ் யூ கேன் கோ ஃபார் ஆல் த சாய்ஸஸ். அவங்க பெஸ்ட் சாய்ஸ் ஆர்டர் சீக்கிரமே கொடுக்குறேன். முடிஞ்சால் நைட்டுக்குள்ளே முடிந்தால் முடிக்க பார்க்கலாம். சாய்ஸ் லாக்கிங் பற்றி தான் சொல்லியிருப்பேன். ஸோ எப்போதுமே சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுட்டு லாக் பண்ணுங்கள். டைம் பார்த்து லாக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் லாக் பண்ணாமலே விட்டுட்டீங்க. இப்போ நார்மலாக மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா லைக் உத்தரப்பிரதேஷ் எடுத்திங்கன்னா நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலை அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ப்ராசிங் யுவர் சீட் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நீங்கள் லாக்கே பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். சீட் மேட்ரிக்ஸ் நாளைக்கு மார்னிங் எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச நைட்டாக கூட வந்துடும் நினைக்கிறேன். ரைட். ஸோ 30th வி காட் ரிசல்ட். ஓகே, 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் ரிசல்ட் எடுத்துட்டோம். அலாட்மெண்ட்டில் டெவலப் பண்ணிட்டோம். சஃபிஷியன்ட் பேக்கெட்டில் பணம் இருக்கணும். அந்த பணத்தை பேமெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்கணும். ஒன்று இன்டர்நெட் பேங்கிங் இருக்கணும். இல்லைனா வந்து நல்லா தெரிஞ்சவங்க வந்து செலான் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த செலானில் போய் பேங்க்கில் கட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லாகின் பண்ணல கிரெடிட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு போயிட்டு ரெஸ்பெக்டட் காலேஜில் கொடுக்கலாம். ஸோ இது ஒன்லி ஷெடியூல் மட்டும்தான். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.